वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्द कृष्णं वन्दे जगद्गुरुं। ॐ मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरि यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकी वल्लभम्। अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं वासु जानकी वल्लभम्। ओ नेत्रिय श्लोकम नियतं कुरु कर्मत्वं कर्मज्ञायो ह्यकर्मणः शरीर यात्रा कुचितेन प्रसिद्धेन कर्मणः अदे मुंडाना योगस्थ कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनंजय सिद्ध सिद्धो समो भूत्वा समति இல்ல குரு கர்மத்வம் நேற்றோடைய ஸ்லோகம் என்ன? यज्ञातात् कर्मणोऽन्यत्र कर्मणोऽन्यत्र लोकोय कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय तदर्थ कर्म कौन्तेय मुक्त संग समाचर। இப்போ இன்றைய இது பார்ப்போம். சஹயஜ்ஞா. இப்ப பாருங்க, யஜ்ஞத்தை பற்றி ஒவ்வொரு கோணத்துல யஜ்ஞத்தை பற்றி பேசுறேன். யஜ்ஞம் அப்படிங்கிற வார்த்தை சஹயஜ்ஞா புரோவாச்ச பிரஜாபதி சஹயஜ்ஞா சஹயஜ்ஞா யஜ்ஞம்னா வேள்வியா யாகமா? அன்னைக்கு நான் யஜ்ஞங்கிறது யாகம் தான், பட் நான் அதோடைய விளக்கம் சொன்னேன். வரும், இதுல எல்லாம் வரும். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா सहयज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः पुरोवाच प्रजापतिः सहयज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः। अப்புறம் देवान् अनेन प्रसविष्यध्वम् मे एषवोस्त्विष्टकामधुक् एषवोस्त्विष्टकामधुक् कामधुक् कामधुक् न पशु कामधेनु एषवोस्त्विष्टकामधुक् सह यज्ञा प्रजा सृष्ट्वा प्रजा प्रजैகளை सृष्ट्वा सृष्टि செய்யும்போது सृष्टि செய்தது யாரு? प्रजापति ब्रह्मा प्रजापति ब्रह्मा प्रजापति ब्रह्मा सहयज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः। ஆரம்பத்துல பிரஜைகளை சிருஷ்டி செய்யும் பொழுது பிரஜாபதி கூடவே யஜ்ஞத்தையும் சிருஷ்டி செய்தார். சஹ யஜ்ஞாஹ யஜ்ஞத்தையும் சிருஷ்டி செய்தார். பிரஜைகளை சிருஷ்டி செய்யும் போது வெறும் ஆடம் ஈவ மட்டும் சிருஷ்டி பண்ணல. சஹயஜ்ஞா யஜ்ஞத்தை யஜ்ஞ பாவனையை தன்னுடைய சிருஷ்டியில் படைப்பில்
யஜ்ஞ பாவனையையும் சிருஷ்டி செய்தார். அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்துஷ்ட காமதுக். இது நம்முடைய எல்லா காமங்களையும் விருப்பங்களையும் நமக்கு அளிக்கக்கூடிய காமதேனு. காமதேனு இது நீங்க அந்த காமதேனுடைய இந்த யஜ்ஞம் அப்படிங்கிற காமதேனுடைய பாலை எல்லோரும் சேர்ந்து அதை பருகுங்கள். நீங்க இந்த யஜ்ஞத்தை வைத்து புஷ்டியாக நல்ல மல்டிப்ளை ஆகுங்கள், படைப்பை இன்னும் பல்கி பெருகுங்கள். நீ உங்களுக்கு கிடைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு இது. இது யஜ்ஞம். இப்போ நீங்க அன்னைக்கு அந்த கேட்டீங்க பத்மாம்மா, யஜ்ஞம்னா என்ன அப்படின்னு. நான் அன்னைக்கு சொன்னதையே திருப்பி சொல்றேன். வேள்வி, யாகம், யஜ்ஞம், ஹோமம் அப்படின்லாம் பேரு. வைதீக சடங்குல யஜ்ஞம் அப்படிங்கிறது ஒரு அக்னியை வளர்த்து, முதல்ல யஜ்ஞ குண்டத்தை அமைத்து அதுல அக்னியை வளர்த்து வரட்டி, அப்புறம் கட்டைகளை வச்சு அக்னியை வளர்த்துட்டு அந்த அக்னியில ஆகுதிகளை விடுவது. சண்டி ஹோமம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். சண்டி ஹோமத்துல புடவையெல்லாம் போடும். அந்த ஹோமமே அக்னியோடைய ஸ்வரூபம், தேவியோடைய ஸ்வரூபம். அக்னி தேவியோடைய ஸ்வரூபம். அந்த தேவிக்கு புடவையை அதுல அந்த ஹோமத்துல ஆகுதி பண்ணுவோம். அப்படி ஆகுதி, ஆவாகனம் இல்லை. ஆவாகனம்னா மூர்த்தியில கடவுளை வரவழைத்து அந்த மூர்த்தியில உட்காரு, மூர்த்தியில இரு அப்படின்னு சொல்வதற்கு பேரு ஆவாகனம். கூப்பிடுதல், கடவுளை கூப்பிடுதல். இந்த மூர்த்தியில வா. அது வெறும் மண்ணு கல்லு மூர்த்தி தானே. அதுல எங்க இறை தத்துவம் இருக்கு? நாம கூப்பிடுறோம் ஆவானத்துல, கூப்பிட்டு இதுல இரு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பிறகுதான் அதுக்கு இறை தத்துவம் கிடைக்கிறது, பிராண பிரதிஷ்டை ஆகுது. அதுக்கு மந்திரங்கள் எல்லாம் இருக்கு ஆவானம் செய்ய. இப்போ இதுதான் ஹோமம், யஜ்ஞம். ஆனால் யஜ்ஞத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன? பொது நலனில் தியாகம் செய்வது. அதுதான் உண்மையான அர்த்தம். அறிந்து கொண்டு படைப்புடைய ரகசியத்தை, பின்னால் இருக்கிற பரமாத்மன், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கும் பரமாத்மன், அதை அறிந்து கொண்டு அந்த பரமாத்மனை நோக்கி நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவன்களும், ஏன்னா எல்லாமே பரமாத்மன் என்ற எண்ணத்தோடு தியாகம் செய்வது. அதுதான் யஜ்ஞம், தியாகம் செய்வது. இப்போ ஆரம்பத்துல நான் பிரஜைகளை படைக்கும் போது யஜ்ஞத்தையும் படைத்தேன் அப்படிங்கிறான். யஜ்ஞ பாவனை. நம்ம படைப்பை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமா? பாருங்க, மரம் எப்படி இருக்கு? தன்னுடைய நிழலை தான் அனுபவிக்கிறதா? மற்றவருக்கு தான் கொடுக்கிறது. தான் வெயில்ல நிக்கிறது, மற்றவர்களுக்கு குளிர்ச்சியான நிழலை கொடுக்கிறது. தன்னுடைய சுகந்தமான ருச்சியான அந்த பழத்தை அல்லது தானியத்தை தான் சாப்பிடுறதா? எவ்வளவு சுகந்தம்! நெல்லு எவ்வளவு அழகான மனம், எவ்வளவு அற்புதமான ருச்சி! மாம்பழம் என்ன ஒரு டேஸ்ட்! அந்த மரம் எப்போவாவது என்னுடைய பழத்தை நானே சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ஆசை வருதா? பறவை சாப்பிடுறது, மனுஷன் சாப்பிடுறான், குரங்கு சாப்பிடுறது, வண்டு சாப்பிடுறது, புழு சாப்பிடுறது,
படைப்புல. ஆனா மரம் தானே சாப்பிடுறதா? இல்ல. தியாகம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அதுதான் மரமுடைய படைப்பு. எல்லாம் ரோஜா பூ தன்னுடைய வாசனை எடுத்துக்கிறது, ரோஜா செடி இல்ல. தான் பாட்டுக்கு நிக்கிறது. ரோஜா பூவுடைய வாசனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் பரவுறது. எங்கிருந்தோ வண்டுகள் எல்லாம் ஆகர்ஷிக்கிறது தன்னை நோக்கி. அந்த மகரந்தத்தை அந்த வண்டு எடுத்துட்டு போறது. அதை கொண்டு போய் வேற இடத்துல போடுறது. அங்க போட்டா அங்க ஒரு ரோஜா செடி வருது, தானே வருது. இப்படி உலகத்துல நான் சின்ன வயசுல அந்த சங்க RSS வேலை பண்ணும்போது கோயம்புத்தூர், காங்கேயம், திருப்பூர் அங்கெல்லாம் சுத்துவேன். காங்கேயத்திலேருந்து ஊதியூர் அப்படி ஒரு ஊர் 12-15 கிலோமீட்டர் சைக்கிள்ல போவேன். காங்கேயத்துல பஸ்ல இறங்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஊதியூருக்கு போவேன். போகும்போது நடுவுல ரோடுக்கு 2 பக்கமும் ஒரு 50 மீட்டர்ல அதுக்கு பின்னாலெல்லாம் தோட்டம், வயல், விவசாயியுடையது. விவசாயிது இல்லாம பொது சொத்து. ரோடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஓடுது. அதுல எத்தனை வேப்ப மரம் இருக்குன்னு எண்ணிட்டே போகுது. ஒரு 3-4 தடவை போயிருக்கேன். ஆச்சரியம் என்னன்னா, யாரோ பயிர் பண்ணா மாதிரி வேப்ப மரம். ஒரு 1 கிலோமீட்டர் அது 5 கல் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர்ல 200 மீட்டர், 400 மீட்டர், 600, 800, 1000. அதுல ஒவ்வொரு 200 மீட்டர் தூரத்திலையும் இந்த பக்கம், இந்த பக்கம் 10, 15 வேப்ப மரங்கள். வலது பக்கம் 10, 12 வேப்ப மரங்கள், இடது பக்கம். ரோடோரத்துல. விவசாயி அதை பயிர் பண்ணல. யாரு பண்ணிருக்கா? காக்கா பண்ணி, பட்சிகள். காக்கா, பட்சிகள். பட்சிகள் பண்ணிருக்கு. வேப்ப மரத்தை, வேப்பம்பழத்தை நாம சாப்பிடுறது இல்லை. அதனால வேப்ப மரத்தை நம்ம எடுக்கிறதே இல்லை. அது அது பாட்டுக்கு தானே கீழே விழும், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா பட்சிகள் அந்த வேப்பம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதனுடைய விஷ்டையில அது வேற எங்கேயோ கொண்டு போய் போடுறது. அங்க கொண்டு போய் போட்டா அது வேப்ப மரமா வளருது. அரச மரம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வளர்ந்துரும். கோபுரத்து மேல, கோவில் சுவத்துல, இங்க பக்கத்துல அகிலாண்டேஸ்வரி கோவில்ல அந்த சுவத்து மேல பார்க்கலாம். ஒரு 4-5 அரச மரம் இருக்கு. அதை வளர விட்டா அது சுவத்தை கூட, பாறை சுவரை கூட உடைச்சிடும், வேறு ஊறி. யாரு கொண்டு போட்டது அந்த அரச மரத்தை வளர விட்டது? அரச மரம் துளசி மாதிரி அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கிற மரம். காட்டுல எல்லாம் அரச மரங்கள் இருக்கு. அதுல இருந்து பழம் கிடைக்கிறது இல்லை. அதனால விவசாயிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அரச மரத்தை வளர்க்கணும்னு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வளர்த்தா உள்ள போய் வீட்டுக்கு கீழே வேறு போய் வீட்டெல்லாம் உடைச்சிரும் அப்படின்னு பயத்துல வீட்டுல வளர்க்கறது இல்லை. அப்ப யார் வளர்ப்பாங்க அதை? அரச மரம் அவசியம். அதுல ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறது. கோவில்ல அரச மரம் வளர்க்கிற, ஆனா அது கூட வளர்த்ததில்லை. இந்த மாதிரி பறவை போட்டுட்டு போகும். அது விசாலமா வளர்ந்த மரம். அதுக்கு பக்கத்துல கோவிலை கட்டு. அப்படி அந்த அரச மரம். இப்படி நீங்க பறவைகள், எல்லா பறவைகளும் இயற்கைக்கு போஷாக்கு அளிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ. பசு தான் சாப்பிடுவது புல்ல, நமக்கு சாப்பிடுவது, நமக்கு கொடுப்பது பால். எங்க இருக்கு பால்? பசுவுடைய ரத்தத்து ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கிறது? அந்த ஸ்தனத்து வழியா கிடைக்கிறது. பசுவுடைய அந்த பால் ஸ்தனம் வழியா கிடைக்கிறது. அதுல நிரம்பி இருக்கு அந்த பாலுடைய கிளாண்ட் எல்லாம், நரம்புகள் எல்லாம்.
ஆனா உடம்பு முழுக்க இருக்கு. அந்த பால் எப்படி வந்தது? புல்ல சாப்பிட்டு வந்தது. புல்ல சாப்பிட்டு, இலைய சாப்பிட்டு அத பாலா மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த பசுவுல. இங்க கழுத்துக்கு பின்னால திமில் இருக்கு. திமில். அந்த திமில்ல இருக்கிற ஒரு சில ரசாயனங்கள் அதுல சூரிய கிரணம் பட்டு அது அற்புதமான இன்னைக்கு A2 பால் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் தனியா ஸ்பெஷலா கொண்டு வந்து கொடுக்குறார். வீட்டுல குழந்தை இருக்கு, 1 வயசு குழந்தை. A2 பால் குடிச்சா. A2ன்னா என்ன? நாட்டு பசு. மற்ற பால் ₹40 லிட்டர்னா இந்த A2 பால் ₹100 லிட்டர், ₹120 லிட்டர். நாட்டு பசுவோட பால். நம்மெல்லாம் வீட்டுக்கு வீடு பசு வச்சிருந்தோம், நாட்டு பசு வச்சிருந்தோம். எல்லாத்தையும் கொன்னு போட்டு மனுஷன் அதிக பால் கொடுக்கும்னு இந்த பன்னி பசு, வெளிநாட்டு பசு, அதை கொண்டு வந்து அதை நம்ம பசுவோட சேர்த்து பால் அதிகமா கிடைக்கிறது. பால் யாருக்கு வேணும்? கண்ணுக்குட்டி குடிக்கணும். அடுத்தது பால் வயசானவர்கள் குடிக்கணும், நோயாளிகள் குடிக்கணும். நோஞ்சாங்குழந்தைகள் அம்மா அப்பா பாலை விட்டுட்டு அடுத்த ஒரு 2-3 வருஷம் வளர்ச்சிக்கு பாலை குடிக்கணும். அவ்வளவுதான். இவர்தான் 4 பேர் தான் குடிக்கணும். அதுக்கு ஒரு பசு கொடுக்கிற 1.5 லிட்டர் பால் காலம்புற 1.5 லிட்டர் 1 லிட்டர் சாயங்காலம் போதும். ஒரே ஒரு பசு ஒரு குடும்பத்துல இருந்தா போதும். இப்ப கண்ணுக்குட்டிக்கும் கிடைக்கும், அந்த வீட்டு குழந்தைக்கு கிடைக்கும், அந்த வீட்டு வயசானவருக்கும் கிடைக்கும். சாமி நைவேத்தியத்துக்கு, அபிஷேகத்துக்கு, அவ்வளவுதான். அது போதும். அது ஒரு அதுக்கு தகுந்தாப்புலதான் கொடுத்துட்டு இருந்தது. ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் பிறக்கும் பசு. ஆனா இவன் என்ன பண்ணினா, நம்ம சி சுப்பிரமணியம், நம்ம அந்த தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி, விவசாயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி செய்யற விஞ்ஞானி MS சுவாமிநாதன் சார். MS சுவாமிநாதன். இவங்க 2 பேரும் கை கோத்துட்டு நம்ம தேசத்து பசுவெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் சாகடிச்சுட்டு இங்கிலாந்து நாட்டு பசுவை இங்க கொண்டு வரணும்னு சொல்லி இங்கிலாந்து அந்த பன்னி பசு, நான் அதை பன்னி பசு அப்படியே பிளாட்டா இருக்கும், பன்னி மாதிரி திமிலே இருக்காது அந்த கழுத்துக்கு பின்னால. அந்த பன்னி பசு பால் தான் நமக்கெல்லாம் நாம எல்லாம் குடிச்சுட்டு இருக்கோம். இதனால யாருக்கு லாபமாச்சு? குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு பால் கிடைக்கிறதா? பால் வளர்ச்சி, நிறைய பால் உற்பத்தி ஆறுது. ஆனா யாருக்கு லாபமாச்சு? ஏழைகளுக்கு பால் கிடைக்கிறதா? சத்துணவுல ஏழைகளுக்கு பாலை கொடுக்குறாங்களா? நீங்க மியூட் பண்ணுங்கம்மா. ஏழைகளுக்கு பால் கொடுக்குறாங்களா? கொடுக்கறது இல்லை. குழந்தைகளுக்கு கிடைக்கிறதா? ஹாஸ்பிட்டல்ல பால் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா வயசானவர்களுக்கு? இல்ல. யார் இதுல லாபம் சம்பாதிக்கிறான்? தெருக்கு தெரு இருக்கிற டீ கடைக்காரர். இன்னைக்கு டீ கடை தான் வளர்ந்துருக்கு. இந்த சி சுப்பிரமணியத்துடைய திட்டத்தினால டீ கடைகள் எல்லாம் வளர்ந்துருக்கு, தெருக்கு தெரு. அது ஆரோக்கியமாவும் இல்லை அந்த டீ கடை. அந்த டீல சாயம் கலந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து. ஆனா அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய உபயத்துல. வீட்டுக்கு வீடு இருந்த பசு கொல்லப்பட்டது. வீட்டுக்கு வீடு பசு இல்லை, விவசாயிகள் வீட்டுல கூட இல்லை. இப்படி மனுஷன், ஒரே ஒரு மனுஷனை தவிர மற்ற அத்தனை உயிர்களும் உலகத்து நன்மைக்காகவே வாழ்கின்றன. மண்புழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மண்ணுல இருக்கும் மண்புழு. அது என்ன பண்றது? ஒவ்வொரு நாளைக்கு மேல பூமியோட மேலிருந்து கிட்டத்தட்ட
8 இன்ச்சு 1 அடி மண்ணை நோண்டி 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 கீழே போகுது. அப்புறம் பக்கத்து ரூட்ல மேல வருது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 80 தடவை மேலையும் கீழையும் 8 அடி 8 இன்ச்சு போறது. அப்படி போறதுனால என்ன லாபம்? மண்ணு பொல பொலன்னு ஆறுது. பொல பொலன்னு ஆனா என்ன லாபம்? அந்த மண்ணுல நைட்ரோஜன் காத்தும் ஆக்சிஜன் நைட்ரோஜன் குறிப்பா அந்த மண்ணுல சேர்றது. அது மட்டும் இல்ல, இந்த மண்புழு இலைய சாப்பிட்டா 10 கிராம் இலைய சாப்பிட்டா அதனுடைய மலம், மண்புழு வெளியிடுற மலம் அது 20-25 கிராம் இருக்கும். இலையை விட 2 மடங்கு. அப்படி ஒரு அந்த இலையில் அது மண்புழு வெளியிடுற அந்த மலம் தான் இன்னைக்கு மண்புழு உரம் அப்படின்னு 1/2 கிலோ 80 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாய். ஏண்டா? ஏன்னா நாமெல்லாம் கெமிக்கல்ஸை போட்டு, யூரியாவை போட்டு, ரசாயன போட்டு நம்ம தெருவுல இந்த வயல்ல இருக்கிற மண்புழுவெல்லாம் கொன்னுட்டோம். பூச்சி மருந்த போட்டு மண்புழுவே இல்லை இன்னைக்கு வயல் தோட்டத்தில். பூச்சி மருந்து போடுறது யாருக்கு? அது மோசமான பெரிய பெரிய பூச்சிகளுக்கு, வண்டுகளுக்கு, பயிர் அழியக்கூடாதுன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் செத்து போறது எது? பூச்சி மருந்துல ரொம்ப சாஃப்டா இருக்கிற இந்த மண்புழு. மண்புழுவெல்லாம் லட்சங்கள்ல கோடிகள்ல மண்ணுல இருக்கிற மண்புழுவை கொன்னுட்டு தனியா மண்புழு உரத்துக்காக ஒரு தொட்டி போட்டு அதுல சாணத்தை போட்டு அதுல குப்பை இலைகள் எல்லாம் போட்டு அதுல மண்புழுவை விட்டு அதுல இருந்து உரத்தை தயார் பண்ணி அது ஒரு பிசினஸ். 150 ரூபாய் கிலோ, 60-80 ரூபாய் 1/2 கிலோ பேக்கெட் சின்னதா. அதை கொண்டு விவசாயி தன்னுடைய நிலத்துல பாவம் இல்லை, எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அந்த மண்புழு என்ன பண்ணிட்டு இருந்தது? உலகத்துக்காக, இயற்கைக்காக, அந்த உணவு தயாரிப்புக்காக வாழ்ந்துட்டு இருந்தது. அது உழைக்கிறது. கீழேந்து மேல, மேலேந்து கீழே, கீழேந்து மேல, மேலேந்து கீழே போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு களைக்காம. அது மண்புழு எவ்வளவு ஸ்லோவா போகும். மண்ணை தொலைச்சு 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 போறது. யாருக்காக உழைக்கிறது? சாயங்காலம் 100 நாள் திட்டம்படி அவருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கிடைக்குமா? பணம் கிடைக்குமா அந்த மண்புழுவுக்கு? யாருக்காக உழைக்கிறது? உலகத்துக்காக, உலக நன்மைக்காக, உணவு உற்பத்திக்காக. அப்படி படைப்புல எல்லா உயிர்களும் யஜ்ய பாவனையோடு வாழ்கின்றன. உயிர்கள், நதிகள், மலைகள் உயிர் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிற ஜட மலை என்ன பண்றது? மேகத்தை தடுத்து மழையை பொழி வைக்கிறது. நதி தண்ணீர் எடுத்துன்னு போய் அப்படியே மெதுவா ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் கிணத்தெல்லாம் நிரப்பிண்டு பூமிக்கடியில தண்ணியை ரொப்பி தண்ணி லெவலை அதிகப்படுத்தி லட்சங்கள்ல மீனுக்கும் பறவைகளுக்கும் கொக்குக்கும் உணவு கொடுத்து எங்க வீட்டுல மாடியில அங்க வாசல்ல உட்கார்ந்துட்டு படிச்சா சாயங்கால நேரத்துல அந்த நீர்க்காக்காய் ஒரு 2000 நீர்க்காக்காய் காவேரியில கல்லணை அந்த திசையை நோக்கி பறக்கும். கல்லணை திசையில அங்க போனா அங்க இந்த நீர்க்காக்காய் எல்லாம் நாள் முழுக்க அந்த தண்ணியில உட்கார்ந்துருக்கும். காலம்புற போகும். போயிட்டு மீனை சாப்பிட்டுட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த மீனை எடுத்துட்டு வரும். இத்தனை 1000 உயிர்கள் ஒரே ஒரு நதியால வாழறது. அதுவும் ஒரே ஒரு இடத்துல, கல்லணையில மட்டும். நதி அங்க மைசூர்ல இருந்து இங்க வரைக்கும் நதி ஓடுறது. அப்ப எத்தனை கோடி உயிரினங்கள். யாருக்காக ஓடுறது நதி? களைப்பில்லாம. இத்தனை எல்லா படைப்புல இருக்கிற உயிர்களுக்காக.
நாம் என்ன பண்றோம்? மனுஷன் யஜ்ய பாவனை இல்லாததுனால மணலை சுரண்டி எடுத்து மணல் கடத்தல் பண்ணி மணல் 600 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் ஒரு லாரின்னு வித்து லாபம் சம்பாதிக்க முயற்சி பண்ண. நதி வாழணும், நானும் வாழணும். நதியுடைய அடிப்படையில மீன் பிடிக்கிற தொழில் எனக்கு அப்படின்னு சொன்னா நதி வாழ்ந்தால்தான் நான் வாழ முடியும். அந்த நதியை அழித்து அழுக்காக்கி சாக்கடையாக மாற்றி என்னுடைய நண்பன் சொல்லுவாரு, ராகவன் சைதாப்பேட்டையில, அவர் சொல்லுவார், நான் கூவத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அவருக்கு இப்ப 65 வயசு இருக்கும். 50 வருஷம் முன்னால, 60 வருஷம் முன்னால கூவம் சுத்தமா இருந்தது. 60 வருஷம்னா என்ன? கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்த காலத்துல. அதுக்கப்புறம் கூவ சாக்கடையா மாறி. இந்த திமுக திராவிட கழகங்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய நாசத்தை ஏற்படுத்தி இருக்கு. மனுஷனை எப்படி சுயநலவாதியா மாற்றி இருக்கு. ஒழுக்கக்கேடுக்கு விதையிட்டு இருக்கு. ஒழுக்கக்கேடு மேல இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கக்கேடுல வாழறவர். ஊரை கொள்ளையடிச்சிருக்கு. இயற்கையை வறண்டி சுரண்டி இயற்கையை நாசமாக்கியிருக்கு. தமிழுடைய ஸ்தரத்தை அழிச்சிருக்கு. தமிழாசிரியர்களுக்கு சொல்ல தெரியல, தமிழ் சொல்லிக் கொடுக்க தெரியல. அப்படி கேவலமான தமிழாசிரியர்கள். திருக்குறள் மனப்பாடம் இல்லை, நாலடியார் மனப்பாடம் இல்லை. அவர்கள் தான் தமிழாசிரியர்கள். 6ஆம் கிளாஸ் குழந்தைய நீங்க கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல இருந்து பாஸ் பண்ணிட்டு வர 6ஆம் கிளாஸ் குழந்தைக்கு தமிழை பரீட்சை பாருங்க, பரிதாபமா இருக்கும். ரத்த கண்ணீர் வரும். 5 வருஷம் சொல்லி கொடுத்திருக்கா இந்த தமிழ் ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல. ஆனா அவ்வளவு கேவலமா இருக்கும் தமிழ். சரி, மேத்ஸ் சயின்ஸ் உருட்டுதான் நீங்க கேட்கலாம். அதுவும் இல்லை. கணக்கும் சொல்லி கொடுக்கல. என்னதான் பண்ணாங்களோ தெரியும். அரசாங்க பள்ளிக்கூடம் எல்லாம் திராவிட கழகத்து, திராவிட திமுக, அதிமுகவுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த தமிழ்நாட்டு. இயற்கையை நாசம் பண்ணிருக்கு. நதிகளை நாசம் பண்ணிருக்கு. வறண்டு போக செஞ்சிருக்கு. சாக்கடையா மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் 800 கோடி 1000 கோடி நான் கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு ப்ராஜெக்ட் எடுத்து அதெல்லாம் வேற சாப்பிட்டுருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு பெரிய சன் டிவி குடும்பத்தை ஏற்படுத்த முடியுமா? சம்பாதிச்சா செஞ்சிருக்காங்க இதெல்லாம். அதனால மற்ற எல்லா உயிர்களும் பிறருக்காக வாழ்கின்றன. மற்ற எல்லா, ஏன்னா பிரஜாபதி பிரம்மாவே யஜ்ஞ பாவனையை படைப்போட சேர்த்து படைத்தான். ஆனால் மனுஷன் மட்டும் யஜ்ஞ பாவனையை அவனாக ஏற்றுக்கொண்டால்தான் அவன் அப்படி யஜ்ஞ பாவனையோடு இருக்க முடியும். அவனுக்கு கட்டாயம் இல்லை. காக்கைக்கு அது கட்டாயம், மரத்துக்கு அது கட்டாயம், நதிக்கு அது கட்டாயம். ஆனா மனுஷனுக்கு சாய்ஸ். ஏன்னா அவன் பரமாத்மாவை நோக்கி உயரணும். அப்போ அவனுக்கு சாய்ஸ். யஜ்ஞ பாவனையோடு நீ கர்மத்தை வேண்டுமானால் செய்து கொள். ட்ரைனிங் கொடுக்கணும் மனுஷனுக்கு. யஜ்ஞ பாவனை செய். அண்ணன் குழந்தைக்கு தம்பி குழந்தைகிட்ட ஸ்வீட்டை பங்கு போட்டு சாப்பிடு, தம்பிக்கிட்ட குடுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லணும். நீ பெரியவன் தானே, நீ தானே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து குழந்தைய தயார் பண்ணணும் யஜ்ஞ பாவனைக்கு. பிச்சை கொடுக்கணும் அப்படின்னா வாசல்ல அரிசியை அவங்கிட்ட கொடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு அரிசிய, பிக்ஷை வாங்குபவருக்கு அரிசியை கொண்டு போய் போட சொல்லணும் குழந்தைய. அதன் மூலமா கொடுக்கிற பழக்கமாகும். தண்ணி ஊத்த சொல்லணும் செடிக்கு. இலைய பறிக்காதடா, சாயங்காலமாச்சு,
மரம் தூங்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இறைவன் ஓடும் நதிகளும் எனக்காக, எல்லாம் எனக்காக, சுரண்டடா சுரண்டு அப்படிங்கிற ஒரு ராட்சச வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தக்கூடாது, கொடுக்கணும். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா குரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ ஸ்திஷ்ட காமதுக். இந்த யஜ்ஞ பாவனை நமக்கு நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைக்கிற காமதேனு. யஜ்ஞ பாவனை இருந்தால் எல்லாம் கிடைக்கும். பாருங்களேன், நாம சின்ன வயசுல வயசானவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறது, உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கிறது பழக்கப்படுத்தினால் ஆயிரக்கணக்கான பேர் அப்படி கொடுக்கிற மனப்பான்மையோடு வளர்ந்தால், நான் நாளைக்கு வயசான பிறகு பஸ்ல ஏறும்போது எனக்காக தன்னுடைய சீட்டை கொடுக்கிறவன் இந்த சமுதாயத்துல ஒருத்தன் இருப்பான். அதனால யஜ்ஞ பாவனையோடு நாம செய்தால்தான் நமக்கு விருப்பமானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சமுதாயத்தில். நல்லார் ஒருவர் அவர் என்ன சொல்றது, தன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஆசிரியர்களுக்கு சொல்றோம், ஆசிரியர்கள் அப்படி இருக்கணுமா. குழந்தைகளை பற்றியே கவலைப்படணும். தேவைன்னா சாப்பாடு எடுத்துன்னு போகணும். பாவம், அவன் சாப்பாடு சாப்பிடாம வரான். ஸ்ரீலங்கால நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். திரிகோணமலை, மட்டக்களப்பு திரிகோணமலை, அங்க மலை மேல காஃபி தோட்டம், டீ தோட்டம், கீழே ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க. பார்த்தா எல்லாம் நோஞ்சானா இருந்தாங்க. ஹைட்டு குறைவு, மார்பு சைஸ் குறைவு, அப்படியே எலும்பு கூடா இருந்தான். அதிகமான குழந்தைங்க. நான் கேட்டேன், என்ன இங்க இவங்கெல்லாம் சாப்பிடுறது இல்லையா சரியா அப்படின்னு கேட்டபோது, அந்த தோட்டத்து தொழிலாளிகளுடைய குழந்தைகள் அதிகமா அங்கிருந்து வர, காலங்கார்த்தால வெயில் வரத்துக்கு முன்னால அம்மா அப்பா தோட்ட வேலைக்கு போயிடுவாங்க இலை பறிக்க. அப்போ இவரெல்லாம் ஒரு எண்ணமும் சாப்பிடாம, யாராவது ஒரு சில வீட்டுல பழையது இருந்தா பழையது சாப்பிட்டு வருவான் தவிர மற்ற யாரும் ஒன்றும் சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர. ஸ்கூல்ல இருந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்கூல் முடிச்சப்புறம் வீட்டுக்கு போய் மலை ஏறி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய வீட்டுக்கு போன பிறகு அங்கே பணத்துக்கு குறைவில்லை, பணம் நல்ல கூலி கிடைக்கிறது. சாயங்கால நேரம்தான் சமைத்த சாப்பாடு. ஏன்னா அம்மாக்கு அப்பதான் டைம். 2 பேரும் கூலி வேலைக்கு போற. நான் ஒரு டீச்சர் மீட் நடத்தினேன். குழந்தைகளுடைய கூட்டத்துக்கு அப்புறம் குழந்தைகள்கிட்ட பேசிட்டு ஆசிரியர்கள் எல்லோரோடையும் பேசு. அதுதான் என்னுடைய சிஸ்டம். ஆசிரியர்களோட பேசு. நான் சொன்னேன், ஆளுக்கு 400 குழந்தைங்க இருக்கா, நீங்க ஒரு 15-20 டீச்சர் இருக்கீங்க, 15-16 டீச்சர் இருக்கு. ஆளுக்கு இந்த மாதிரி நோஞ்சா குழந்தைங்க, வளர்ச்சி குறைவா இருக்கிற குழந்தைங்க எத்தனை இருக்கும்? ஒரு 200 இருக்கும். ஸோ ஆளுக்கு 5 குழந்தை, 10 குழந்தை. ஆளுக்கு 10 குழந்தைக்கு ஒரே ஒரு பன்னு, ஒரு டீ எவ்வளவு ரூபாய் ஆகும்? ஒரு பன்னு, ஒரு டீ 2 ரூபாய் 3 ரூபாய் 30 ரூபாய். 10 குழந்தை அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 20 நாள் ஸ்கூல், 600 ரூபாய். அவ்வளவுதான். உங்களுக்கு சம்பளம் என்ன? 40,000 ரூபாய், 60,000 ரூபாய்.
ரூபாய் ஹெட் மாஸ்டர், அரசாங்க 600 ரூபாய் தானே, 1000 ரூபாய். நம்ம கிட்ட படிக்கிற குழந்தை, நாம அவங்களோட பேசுறோம். நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்கீங்க, இட்லி தோசைன்னு 3 சட்னி போட்டு. அந்த குழந்தை சாப்பிடாம வந்திருக்கு அப்படின்னா உங்களால உங்க சாப்பாடு ஜீரணம் ஆகாது. உங்களால பாடம் நடத்த முடியுமா? உங்களுக்கு மனசு டிஸ்டர்ப் ஆகாதா? நீ இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுப்பா, எனக்கு அமைதி வேணும், அதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது அந்த டீச்சர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்படி நான் வர குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா அப்புறம் அப்படின்னு என்ன பண்றது? டீச்சர் கொடுத்த வேண்டாமா? குழந்தை சாப்பிடாம வந்திருக்கு தன்னுடைய கிளாஸ்ல. நான் இங்கே ஸ்ரீரங்கத்துல ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், ஸ்ரீரங்கத்துல அந்த அடையவளஞ்சான் அதுக்கு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆபீஸ் பக்கத்துல ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், குழந்தைகள் பிரைமரி ஸ்கூல். ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்தது, தெரியல அவருக்கு எப்படி கிடைச்சது. எங்க ஸ்கூலுக்கு சத்துணவு குழந்தைகள், அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு தட்டு இல்லை, அலுமினிய தட்டு எல்லாம் உடைஞ்சு போச்சு, நீங்க கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நான் போனேன் ஸ்கூலுக்கு. முதல்ல அலுமினிய தட்டு எல்லாம் நசுங்கி ஓட்ட விழுந்து ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாம் ஒரு 78 குழந்தைங்க சத்துணவு, அவ்வளவுதான். சரி, என்ன பெரிய ஒரு தட்டு வந்து 150 ரூபாவோ ஏதோ, நல்ல தட்டு, ஹெவியான ஸ்டீல் தட்டு. அப்போ ஒரு 7-8 வருஷம் முன்னால நான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு எல்லாம் சேர்த்து 78, எவ்வளவு 2000 ரூபாய் 2500 ரூபாய் செலவாச்சு, அவ்வளவுதான். 78 × 200 ரூபான்னு வச்சுங்களேன், 2400 ரூபாய், அவ்வளவுதான். நான் கொடுத்துட்டேன் அங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு குழந்தைகள் எல்லாம் வரிசையில வந்து தட்டு வாங்கிக்கிறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், நீங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டீச்சர்களை உட்கார்ந்து சந்திச்சு, ஒரு 6 டீச்சர் இருந்த அந்த ஸ்கூல்ல. நான் சொன்னேன், ஒரு டீச்சர் ஒரே ஒரு தட்டு நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், சீப்பான தட்டு வாங்கினா 120 ரூபாய் 100 ரூபாயில கிடைக்கும். நீங்க 6 டீச்சர் இருக்கீங்க, 12 6 72, 13 6 78, 13 குழந்தைங்க ஒரு டீச்சர்கிட்ட. 13 குழந்தைங்க இன்டு 8 எத்தனை ஆச்சு? 800 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு இல்லையா? 13 × 8 80 இல்ல, 13 × 100 ரூபாய் 1300 ரூபாய் ஆச்சு, அவ்வளவுதானே ஆச்சு. உங்க சம்பளம் என்ன? கார்ப்பரேஷன் ஸ்கூல் குழந்தை டீச்சருக்கெல்லாம் நல்ல சம்பளம். திமுக ஆளு டீச்சர் எல்லாம் சம்பளத்தை உயர்த்தி வச்சு எலெக்ஷன்ல ஃப்ராட் பண்றதுக்கு டீச்சர்களை ரெடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ல தில்லுமுல்ல எல்லாம் டீச்சர்கள் அந்த எலெக்ஷன்ல பூத்துல உட்கார்ந்துட்டு நடத்தும். அதுக்காக நல்ல சம்பளம். 1000 ரூபாய் நம்ம குழந்தைங்க நம்ம கொடுக்க முடியாதா? இதுக்காக ஒரு ஆளை வெளியிலேருந்து கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அவன் அதை பொய் கணக்கு ட்ரஸ்ட்ல எழுதி போட்டோ போட்டு, நான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு தட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட்ல இருக்கிற மற்றவங்களெல்லாம் ஏமாத்தி 2000 ரூபாய் செலவழிச்சுட்டு 5000 ரூபாய் செலவழிச்சுதான் காட்டி, இதெல்லாம் சரியா? நம்ம ஈஸியா நம்ம செய்யக்கூடியதை ஏன் செய்யக்கூடாது? அதே ரியாக்ஷன் ஸ்ரீலங்கா. இப்படி நாங்க பாட்டுக்கு வரவன் போறவனுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி? இது கேள்வி. ஏமா வரவன் உங்களோட 5 வருஷம் இருக்க போறான் இந்த குழந்தை.
மனுஷனுடைய மனசுல இந்த சக யஜ்ஞ பாவனையை வளர்த்து விடணும். அப்பதான் அவனுக்கு வரும். இயற்கையா இல்ல, படைப்புல படைச்சிருக்கிறான் பிரஜாபதி. ஆனாலும் கூட மனுஷனுக்கு அது இயற்கையா வரல. அது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யன்வம் ஏஷவோ ஸ்திஷ்ட காமதுக். எவ்வளவு அழகா இருக்கும் அந்த சமுதாயம். இப்படி யஜ்ஞ பாவனை உள்ளவர்கள் அதிகமா இருந்தாங்கன்னு எவ்வளவு அழகா இருக்கும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆந்திரா போயிருந்தேன் என்னுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக. அது சங்கீதம் சம்பந்தமான நிகழ்ச்சி. நிறைய பேர் வந்திருந்தேன். எனக்கு ஒரு 5 நாள் நிகழ்ச்சியில நான் ஒரு தாத்தா ஒருத்தர் சங்கீத வித்வானுடைய வீட்டுல தங்கினேன். கிராமத்துல அவர் வீடு அக்ரஹாரத்து. ரொம்ப நல்லா பாடுவார். அவருடைய வீடு கிராமத்தில். அவருடைய வீட்டுல தங்கினேன். தெருவுல இறங்கி கிராமத்தை சுத்தி பார்க்கும்போது அது கடற்கரை கிராமம். கடற்கரை ஓரமா இருக்கிற கிராமம். பொதுவா கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் பட்டணம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேருண்டு. பட்டணம் அப்படின்னாலே கடற்கரை ஓரம் இருக்கிற கிராமம், ஊர்கள் அப்படின்னு அர்த்தம். கிராமத்தை சுத்தி காட்ட போறார். ஒரு பாறை இருந்தது. எப்படி? அப்படி சரிவா இருந்தது. கீழே மேல போற மாதிரி. ஒரு 2-4 கிரவுண்டு சைஸுக்கு இருந்தது இந்த பாறை. நம்ம வீடு 4 வீடு சேர்த்தா அந்த அளவுக்கு இருந்தது. இது பாறைக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த ஊர்ல இப்பதானே வந்திருக்கேன், நீங்களே சொல்லுங்க. கடற்கரை கிராமம். அதனால எங்க கிராமத்துல ஒரு 25 மீனவர்கள் குடும்பங்கள் இருக்கு. மீனவர் குடும்பம் 25 இருக்கு. நாங்க அக்ரஹாரத்துல கிட்டத்தட்ட 25 குடும்பங்கள் இருக்கோம். நாங்கெல்லாம் மீன் சாப்பிடுறது இல்லை. அப்ப எங்க வீட்டுல இருக்கிற பணம் அந்த மீனவர்களுக்கு போய் சேர்றது இல்லை. ஆனா ஒரு கிராமத்துல எல்லாரும் பரஸ்பரம் உதவியா இருக்கணும். அப்போ எங்க வீட்டு பணம் அந்த மீனவருக்கு எப்படி போய் சேரும்? அதுக்கு ஒரு ஏற்பாடு. அந்த மீனவர் என்ன பண்ணுவாரு, ஊர்ல தன்னுடைய வாடிக்கையாளர்கள்லாம் மீனை வித்துட்டு கடைசியா எங்க தெருவுல அந்த தெரு கோடியில நின்னுண்டு சத்தம் போடும். எங்களுக்கு தெரியும் எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட மீனவர் வந்திருக்காரு அப்படின்னு. நாங்க என்ன பண்ணுவோம், எத்தனை இருக்கு, எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்போம். 2 கிலோ இருக்கு, 3 கிலோ இருக்கு, 8 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிலோ என்ன விலை? 20 ரூபாய் ஏதோ விலை. நான் போன சமயத்துல, நான் போனது 2004, 3 அந்த டயத்துல 20 ரூபாய் இருக்கும்னு நினைச்சுங்களேன். 8 கிலோ 160 ரூபாய். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குடும்பமோ 2 குடும்பமோ சேர்த்து அந்த மீனவர்கிட்ட 160 ரூபாய் கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாறையில அந்த 8 கிலோ மீனை தூக்கெறிஞ்சிட்டு போயிடும். காக்கையும் மற்ற பறவைகளும் சாப்பிடணும் அப்படின்னு. எவ்வளவு அழகான சிஸ்டம் பாருங்க, எவ்வளவு அழகான சிஸ்டம். பரஸ்பரம் உத்தரத்தர். அடுத்த ஸ்லோகம் அதை பற்றி சொல்ல போறோம். அந்த மீனவர் இதை வச்சு டபுள் சம்பாதிக்கலாம், இவற்றையும் பணம் வாங்கிட்டு பாறையில போடாம அப்படிலாம் கோண புத்தி அப்ப கிடையாது. 100 வருஷம் முன்னால மனுஷன் நல்லா இருந்தான். நேற்று நான் சொன்னேன், டீ கடையில கொடுத்துட்டு போங்க பணத்தை. ரோட்ல சுத்துற அந்த பைத்தியத்துக்கு அது வந்ததுன்னா அவளுக்கு பணத்தை நீங்க டீ கொடுங்க,
காலம்புற ஒரு டீ ஃப்ரீயா கொடுங்க, நான் அதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னபோது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்படி செய்தா அந்த டீ கடைக்காரன் அந்த பணத்தை சும்மா வச்சுக்கிட்டான்னா, இப்படி கோண புத்தி டீ கடைக்காரனுக்கும் வந்திருக்கு, நமக்கும் வந்திருக்கு. அதனால ஒருத்தர் மேல் நம்பிக்கை இல்லை, நாம இப்படி எல்லாம் செய்யறதுக்கு தயங்குறோம். அதனால சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ ஸ்துஷ்ட காமது. இது நம்மை போஷிக்கக்கூடிய காமதேனு. இந்த யஜ்ஞ பாவனை, இதை வளர்த்துக் கொள்வோம். ஏன்னா பிரஜாபதி பிரம்மா ஆரம்பத்திலேயே இதை படைத்திருக்கிறான், படைப்போடு சேர்த்து படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். சரி, முடிக்கட்டுமா? முடிக்கலாம். கேள்வி இருக்கா சார்? எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. கடவுள் சிருஷ்டிலேயே மனித பிறவிதான் உயர்ந்ததுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது பறவைகளுக்கெல்லாம் இருக்கிற யஜ்ஞ பாவனை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? உயர்ந்த பிறவின்னு சொன்னா அது இயற்கையிலேயே இருந்திருக்கணும் இல்லையா? அது ஏன் நம்ம கத்துக்கிற மாதிரி ஆண்டவன் படைச்சிருக்கான்? அதான் யஜ்ஞ பாவனை பறவைக்கு இல்ல, மனுஷனுடைய மனசுல இருக்கிற உயர்வுனாலதான் அந்த பறவையுடைய அந்த பழக்கத்தை நாம யஜ்ஞ பாவனை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்கோம். இது மனுஷனோட உயர்வு. பறவை இதெல்லாம் கணக்கோடல, அது பாட்டுக்கு இயற்கையான வாழ்க்கை தான் வாழறது. ஏதோ ஒரு இடத்துல வேப்ப மரத்துல வேப்ப பழத்தை சாப்பிட்டு கொட்டைய வேற இடத்துல போட்டு போறது, அது அதுக்கு நார்மல் லைஃப். அது ஒன்றும் யஜ்ஞ பாவனை அப்படிலாம் அது புஸ்தகத்தை படிச்சு ஆன்மீகத்தை கிளாஸுக்கு போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பசு புல்லத்தான் சாப்பிடும், பாலைத்தான் கொடுக்கும். தான் பசு போடுற சாணம் கூட பயிருக்கு உரமாகும். எல்லாமே மற்றவருக்கு. பனை மரத்தை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் கிழங்குலேருந்து கடைசி மிச்சம் இருக்கிற கட்டை வரைக்கும் எல்லாமே மற்றவருக்கு பயன்படக்கூடியது. அப்படி அது ஒரு யஜ்ஞ பாவனை அப்படின்னு உணர்ந்தெல்லாம் இது வளர்த்துக்கல பனை மரம். ஆனால் அந்த பனை மரத்தை பார்த்து மனுஷன் நாமும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எண்ணம் வரணும். ஆனால் மனுஷன் ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, மற்றவர்களுக்கெல்லாம் சுவாதந்திரம் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. இதை நான் செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. They are all bound. அது ஒண்ணுதான் தெரியும் அவருக்கு. பசுக்கோ புலிக்கோ மானை வேட்டையாடி சாப்பிட தெரியும், மானை எப்படி கிழிக்கணும்னு தெரியும். அது பாவம் இல்லை புலிக்கு, அதுக்கு பாவம் சேராது மானை கொல்வதனால. ஏன்னா அது இயற்கையா வாழணும். ஆனா மனுஷன் இந்த பவுண்டு இல்லாமல் ஃப்ரீடம், அது கடவுள் விரும்புறாரு. மனுஷன் ஃப்ரீடம், முக்தனாகணும்னா அவன் கட்டி போடக்கூடாது, அவனுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு படைப்பிலேயே சாய்ஸ் கொடுத்திருக்க. அதனால்தான் நான் சொல்லுவேன், மற்ற மிருகங்கள் எல்லாம் வெறும் ஹார்ட்வேர், அதுல குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் போட்டு படைச்சிருக்கணும். குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் தான். ஆனா மனுஷனை மட்டும் படைக்கும் போது சாஃப்ட்வேரே போடாம அனுப்பி வச்சு, நீயே போட்டுக்கோ, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, அசைவம் சாப்பிடணுமா, சரி அசைவ சாஃப்ட்வேர். சைவம் சாப்பிடணுமா,
சைவ சாஃப்ட்வேர். சோம்பேறியா இருக்கணுமா, சோம்பேறி சாஃப்ட்வேர். உழைப்பாளி ஆகணுமா, உழைப்பாளி சாஃப்ட்வேர். கனவு கண்டு அந்த கனவுக்கு பின்னால ஓடணுமா, அந்த ஓட்ட சாஃப்ட்வேர். ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணுமா, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான சாஃப்ட்வேர் நீயே போட்டுக்கோ. குடிகாரன் ஆகணுமா, குடிகாரன் ஆகும், அதுக்கான சாஃப்ட்வேர். கடவுள் தலையிட மாட்டார், நீ போட்டுக்கோ உன்னுடைய சாஃப்ட்வேர். உன்னுடைய லைஃப் உனக்கு உன் கையில், நீ முடிவு செய். இந்த ஃப்ரீடம் இருந்தால்தான் அவன் ஆன்மீக பாதையில முக்தன் ஆக முடியும், முக்தியை நோக்கி வளர முடியும். ஃப்ரீடம், பசு வளர முடியாது. அப்படி பசுவுக்கு ஃப்ரீடமே கிடையாது. மரங்கள் வளர முடியாது, மரங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. மனுஷனா பிறந்தாகணும், முக்தனாகணும்னா அப்போ மனுஷனுக்கு அந்த நோக்கத்தோட இந்த தன்மையை கொடுத்திருக்க. ஆனால் என்ன, மனுஷன் இதை வைத்து மேல போக முடியும், இதை வைத்து கீழே விழ முடியும். அதுல பாதாளத்துக்கு போய் சேரும். சேர்ந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஏறுவான். மனுஷ பிறவி அதுதான் முக்திக்கான வாசல், தலைவாசல். மனுஷ தேவலோகத்தில் இருக்கிற தேவன் கூட சுகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு மனுஷ பிறவியா இங்க பூமியில பிறக்கணும். அப்பதான் அவன் கடவுளை அடைய முடியும், பரமாத்மனை அடைய முடியும். அதனால அவனுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடம் இருக்கிறதுனால சுகத்துல மூழ்கி விட்டவர்கள் இந்த மாதிரி யஜ்ஞ பாவனை அப்படின்னு தன்னைத்தானே கட்டி போட்டுக்கிறோம். நான் கூட என்ன கட்டி போட்டுக்கிறேன். எப்படி, நானே முடிவு செய்து சாத்துர்மாசிய விரதம் இருக்கணும்னு முடிவெடுக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கணும்னு முடிவெடுக்கிறேன், 2 வேளை குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும் முடிவெடுக்கிறேன். நானே தான். என்னுடைய மதமோ, என்னுடைய கடவுளோ, என்னுடைய புஸ்தகங்களோ என்ன கட்டாயப்படுத்தலை, கட்டளை கொடுக்கலை. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஃபத்வா கிடையாது. நானே முடிவெடுக்கலாம், என்னை கட்டி போட்டுக் கொள்ளலாம். அப்படி செய்து நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளலாம். அல்லது சுகத்துக்கு பின்னால இஷ்டத்துக்கு ஓடி அதல பாதாளத்துல விழலாம். இது சாய்ஸ் இருக்கு மனுஷன் கிட்ட. அதுல அதிகமான பேரு உலக கவர்ச்சியில மூழ்கி இந்த மாதிரி ஆகுறாங்க. சிலர் முயற்சி பண்றாங்க, யஜ்ஞ பாவனை வளர்த்து கொள்ளணும். இயற்கையை கண்ணை திறந்து பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். வாழை மரம், தென்னை மரம், பனைமரம், 3 மரத்தை எடுத்துக்கோ. வாழை மரம் எப்படி இருக்கு, நிறைய தண்ணி ஊற்றணும், நிறைய உரம் போடணும். அது வாழைத்தண்டை கொடுக்கறது, வாழை பட்டைய நாரை கொடுக்கறது, வாழை இலையை கொடுக்கறது, வாழைப்பூவை கொடுக்கறது, வாழைக்காயை கொடுக்கறது, எல்லாம் கொடுக்குது. முழு மரம் உபயோகமா இருக்கு. ஆனா நிறைய தண்ணி ஊற்றணும், நிறைய உரம் போடணும், நிறைய கவனிக்கணும், அப்பதான் கொடுக்கறது. தென்னை மரம், தென்னை மரம் எப்படி, வாரத்துல ஒரு நாள் தண்ணி ஊத்தினா போதும், சுத்தி குப்பையை போட்டுட்டு போனா போதும், அதுவா தண்ணியை உறிஞ்சிக்கும், அதுவா இளநீரை கொடுக்கும். அதுவும் மரம் கொடுக்கிறது. அந்த இலைகள், தென்னை இலைகள் நமக்கு பயனாருது. விளக்குமாறு செய்யலாம், கூரையில வேயலாம், இளநீர் கொடுக்கிறது, தேங்காய் கொடுக்கிறது, எல்லாம் கொடுக்கிறது, நிறைய கொடுக்கிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் கவனிப்பு தேவை. யாருக்கு, தென்னை மரத்துக்கு. பனைமரம் எப்படி, கவனிக்கவே வேண்டாம், சும்மா நட்டுட்டு போனா போதும், அதுவா வளர்ந்துக்கும். காட்டுல அது பாட்டுக்கு இருக்கும், நம்முடைய வயல்ல நடுவுல. ஆனா எல்லாம் கொடுக்கிறது. பனங்கிழங்கு, நொங்கு, பனை, அந்த பதநீர், கள்ளு, மரம், பனையுடைய ஓலை எல்லாம் கொடுக்குது.
எல்லாம் கொடுக்குது. ஆனா அவருக்கு கவனிப்பே வேண்டாம். தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த கிழங்க நட்டா போதும், வேற நட்டா போதும், தானா வளருது. அப்படி நாம குறைவா எடுத்துக்கொள்ளணும், அதிகமா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் நம்ம இதுல இருந்து கத்துக்க முடியும். ஆனா இயற்கையை நாம கண்ணை திறந்து பார்க்கிறோமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில தேடணும். இயற்கையை கண்ணை திறந்து பார்க்கணும். யஜ்ஞ பாவனை நமக்குள்ள வரும், நிச்சயம் வரும். ஏன்னா நாம படைக்கப்பட்டதே அதுக்குத்தான், உயர்வுக்குத்தான், தெய்வீகத்தை நோக்கி. சரியா? சோ சரி, நான் முடிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நாளை சனிக்கிழமை